ஹாய் கைஸ், வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்ப்போம், நம்ம ட்ரேட் பண்ண ஒரு கோயினோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது, அதே மாதிரி ப்ராஃபிட் கார்டு ஷேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஒரு சின்ன வீடியோ, ஒரு சின்ன விஷயம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இருந்தாலும் இந்த குரூப்பில் இருக்கிற சில பேர் கேட்டபடியால் நான் அந்த வீடியோவை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ப்ராஃபிட் கார்டு எடுக்கிறது ஒரு சின்ன ஒரு மேட்டர் தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ராஃபிட் கார்டு எடுக்கிறது எப்படின்னா, இப்போ இந்த சென் காயின் எடுத்துக்கொள்வோம். இந்த சென் காயினுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பட்டன் ஒன்று இருக்குது, அதாவது ஷேர் லோகோ ஒன்று இருக்குது. இந்த ஷேர் லோகோவை கிளிக் பண்ணாலே இங்கே சென் காயின் இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது, எத்தனை பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் இருக்குது, அண்ட் என்ட்ரி ப்ரைஸ் எவ்வளவு, லாஸ்ட் ப்ரைஸ் இப்போ இருக்கிற ப்ரைஸ் எவ்வளவுன்னு சொல்லி இதில் ஃபுல்லாகவே காட்டும். இதில் இன்னும் டீட்டெயில்ஸ் இருக்குங்க. இது லாங் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி 20 மடங்கு எடுத்துருக்கிறோம். கோயின்ட பேரும் இதிலேயே டீட்டெயிலாக காட்ட போகுது. இதை உங்களுக்கு ஒரு வேண்டிய ஒரு மூலமாக இதை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணி கொள்ளலாம். ஷேர் பண்ணி கொள்ளக்கூடிய வசதியும் இருக்குது. இந்த மோரை கொடுத்தீங்களா இருந்தால் இதில் வேறு கூட எல்லா ஆப்ஸுமே இங்கே ஓப்பன் ஆக போது. நீங்கள் இதை எது வேணாலும் செய்யலாம். நியூஸ் ஃபீல்டில் போடலாம், இன்ஸ்டாகிராம் ஃபீல்டில் போடலாம், மெயில் மூலமாக அனுப்பலாம். எல்லாமே இதில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் ப்ராஃபிட் கார்டு எடுக்கிற முறை. அடுத்தது PnL ரிப்போர்ட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கும். இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் தான் உண்மையிலேயே. இந்த விஷயத்தை எங்கே எடுக்கிறதுன்னு சொன்னால், இப்போ ஓப்பனோட பொசிஷன் கிட்ட போய் பார்த்தோம்னா அதில் ஒரு அப் அண்ட் டவுன் எரோ ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு ஐக்கான் ஒன்று இருக்குது. இந்த ஐக்கனை கிளிக் பண்ண மாதிரி இருந்தால் இங்கே ஃபீச்சர்ஸில் ஹிஸ்ட்ரி வருது. அதாவது உங்களோட ஆர்டர் ஹிஸ்ட்ரி இதில் வரப்போகுது. ட்ரேட் ஹிஸ்ட்ரி எல்லாம் இதிலேயே இருக்க போகுது. ஸோ ட்ரேட் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா இதில் ட்ரேட் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போன மாதிரி இருந்தால் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணப்பட்ட கோயின்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இங்கே போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டாக எந்த கோயினை சர்ச் பண்ணமோ அந்த கோயின் டீட்டெயில் இங்கே வருது. அப்போ இந்த கோயின் தான் நமக்கு தேவையாக இருந்தால் இதை இங்கே ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அந்த இதிலேயே ஷேர் பட்டன் இருக்குது. ஷேர் பட்டனை கூட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். இதில் 2 டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இது ஒரு வகையான டெம்ப்ளேட். இதை மற்ற டெம்ப்ளேட்டுக்கு மாற்றிக்கொள்ளலாம். இன்னொரு வகையான டெம்ப்ளேட் இருக்குது. 2 டெம்ப்ளேட்டில் எது வேண்டாலும் நீங்கள் உங்களுக்கு விரும்பினதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு ப்ரைஸை ஹைட் பண்ணிக்கொள்ளலாம், வால்யூமை ஹைட் பண்ணிக்கொள்ளலாம், ப்ராஃபிட் லாஸ்ட்டை ஹைட் பண்ணியும் இதில் நீங்கள் அனுப்பலாம். ஓகே, இதில் அப்படியான சான்சஸும் தரப்பட்டிருக்குது. ஸோ அவ்வளோதான். இதில் வேறொரு கோயினை நாம் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் ரூன் கோயின் போட்டிருக்குது. நான் சென் கோயினை சர்ச் பண்ணி காட்டுறேன். சென் கோயின் TP1 கம்ப்ளீட் ஆகிருக்கிறபடியால் அதில் டீட்டெயிலில் பார்ப்போம். சென் கோயின் அந்த வருது 1.35 USD ப்ராஃபிட் ஆகப்பட்டிருக்குது. ப்ராஃபிட் வந்திருக்கு. அதாவது TP1லேயே இவ்வளோ ப்ராஃபிட் எங்களுக்கு வந்திருக்கு. இதை நம்ம ஷேர் பண்ணலாம். இதில் பாருங்கள், டோட்டல் ரியலைஸ் PnL எக்ஸ்க்ளூடிங் ஃபீஸ், அதாவது ஃபீஸ் இல்லாமல், ட்ரேடிங்க்கு ஒரு ஃபீஸ் இருக்குது தானே, இந்த ஃபீஸ் இல்லாமல் இது க்ளோஸ் பண்ணப்பட்ட அமௌண்ட்டை தான் காட்டுது. அண்ட் அடுத்தது இதில் டோட்டல் ரியலைஸ் ப்ராஃபிட் காட்டுது 1.3. டோட்டல் ரியலைஸ் லாஸ், இங்கே லாஸ் எதுவுமே இல்லை, ப்ராஃபிட் ஆனபடியால். டோட்டல் பைன்னு சொல்கிறது இந்த சென் கோயினை எவ்வளவு நாம் வாங்கியிருக்கிறோம். ஓகே, எத்தனை கோயின்ஸை வாங்கியிருக்கிறோம்ன்றது, அதாவது 7.7 கோயின்ஸை வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி அந்த 7.7 கோயின்ஸில் 5.7 கோயின்ஸை இப்போ இது வரைக்கும் ப்ராஃபிட்டோட விற்றுருக்கிறோம். ஓகே, அதே மாதிரி ஆவரேஜ் பை ப்ரைஸ் 13.58 வாங்கியிருக்கிறோம், 13.818 விற்றுருக்கிறோம் ப்ராஃபிட்டோட. இந்த டீட்டெயிலாம் தான் இதில் இருக்குது. இதில் நீங்கள் ப்ரைஸை ஹைட் பண்ணலாம். ப்ரைஸை ஹைட் பண்ணால் இதை நீங்கள் வாங்கின ப்ரைஸ் இருக்காது. அதே மாதிரி வால்யூமை ஹைட் பண்ணலாம். வால்யூமை ஹைட் பண்ணால் எவ்வளோ வாங்கியிருக்கிறோம்ன்ற டீட்டெயில் வராது. அதே மாதிரி ப்ராஃபிட் லாஸ்ட்டையும் ஹைட் பண்ணலாம். ப்ராஃபிட் லாஸ்ட்டை ஹைட் பண்ணுறதுல பிரயோசனம் இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த ப்ராஃபிட் கட்டாயமாக காட்ட போகுது. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதையும் முதல் ஷேர் பண்ண மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்பில் வேணுமோ அப்படி நீங்கள் ஷேர் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதுதான் ப்ராஃபிட் லாஸ் டீட்டெயில் எடுக்கிறது, PnL ரிப்போர்ட் எடுக்கிற முறைகளும் இதுதான். வேறு ஒன்றும் இதில் இல்லை, பெரிய விஷயம் எதுவுமே இல்லை இது. ஓகே, கனகாலமாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பிரயோசனம் இல்லாத வீடியோவாக தெரியும். ஆனாலும் புதுசாக ஜாயின் பண்ணப்பட்டவங்களுக்கு இது கட்டாயமாக ஒரு மிக தேவையான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா குரூப்லேயும் நாங்கள் சம்டைம் ப்ராஃபிட் கார்டு எங்கன்னு கேட்போம். ஸோ அதால் தெரிஞ்சு கொள்றதுக்காக நிறைய பேர் கேட்டபடியால் இந்த வீடியோவை நான் சிங்கள மொழியிலையும் தமிழ் மொழியிலையும்
செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான முறையில் நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கொள்ளலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கமாக இருந்தால் இதே மாதிரி நான் கிளியராக விளங்கப்படுத்தலாம் இன்னொரு வீடியோவில். ஸோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது பிழைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சுட்டி காட்டலாம். அண்ட் இது வந்து கிரிப்டோ நியூஸ், அதே மாதிரி கிரிப்டோ டியூட்டோரியலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புது யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.